ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை 8ஆம் தேதி அன்று நல்லதொரு செவ்வாயில் ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கப் போகிறது. இதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே. இதோ உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடியப் போகிறது. என் செல்லப்பிள்ளையின் வாழ்க்கை மங்களகரமாக அமையும். ஏனென்றால் வெற்றிகள் உன்னை வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது. உனக்கான வெற்றி, அதை வெற்றுக்கொள்ள தயாராக இரு. கடந்த பாதைகள் உன்னை கலங்க வைத்தாலும் வரவிருக்கும் பாதைகள் உன்னை வாழ வைக்கும். இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி பிரகாசமான வாழ்க்கை அமையப் போகிறது. அதில் சிறிதளவு கூட சந்தேகம் வேண்டாம். வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் தரும். அதுவும் நாளைய பொழுது உனக்கு செவ்வாய் கிழமை அன்று உனக்கான நல்லதொரு பொழுதாகத்தான் முடியப் போகிறது. ஆகவே பொறுமையாக இரு. நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே. உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரியவில்லையா? நீ கஷ்டப்படுகிறாய், கஷ்டப்பட்டு கொண்டேதான் இருக்கிறாய். அது எனக்கே மிக கஷ்டமாக உள்ளது. உன்னை அந்த அளவுக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதேபோல் பேசி பழகுகிறாய். அதுதான் இந்த சாயப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் நீ கோபம் கொள்ளாமல் இருக்கிறாய். ஏனென்றால் உன் அன்பு எவ்வளவு வலிமை வாய்ந்தது அது அவர்களுக்கு உணரவில்லை. உண்மையை உணர்ந்தால் அவர்கள் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள். அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது. உன் மனதில் உள்ள ஒரு ஒட்டுமொத்த வலியும் ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை அது நிராகரிக்கச் செய்கிறது. அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய். கொஞ்சம் உனக்காகவும் யோசி. உன் குடும்பத்திற்காகவும் கொஞ்சம் யோசனை செய்து பார். நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய். ஆனால் எனக்கு என் பிள்ளையை நினைத்து, அதாவது உன்னை நினைத்து அதை பார்த்து என் மனம் நொந்து போகிறது. உனக்கு ஒரு கஷ்டங்கள் கொடுத்தால் அவர்களை குறை கூற வேண்டாம். அவர்கள் உன் கர்ம வினையை போக்கி உனக்கு கடவுள் கற்றுத்தர நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை புரிய வைக்கிறார்கள் என்பதை மனதில் நினைவில் வைத்துக்கொள். உன்னை நான் நிம்மதியான சூழலில் வாழ வைப்பேன். உன்னை காப்பாற்ற இந்த சாயப்பா என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏனென்றால் என் குழந்தையின் வாக்கு நிச்சயம் நிறைவேறும். வெளிச்சம் இருக்கும்போது மெழுகுவர்த்தி ஏற்றினால் அந்த இடத்திற்கு மதிப்பு இல்லை. அதை முதலில் நன்றாக தெரிந்து கொள். ஏனென்றால் அப்படி ஏற்றினால் யாரும் மதிப்பு அளிக்க மாட்டார்கள். வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும். எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னிடத்திற்கு அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நீ மெழுகுவர்த்தியாயிரு. எதற்கும் ஒரு அளவை வைத்துக்கொள். இருட்டில் இருக்கும்போதுதான் மெழுகுவர்த்தி தரும் வெளிச்சமும் அதன் மதிப்பும் தெரியும். அதே போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவருக்கு அந்த நேரத்தில் தான் உன் மதிப்பு தெரியும். உன்னிடத்தில் அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யாரென்று புரிய வைப்பேன் இந்த சாயப்பா. ஆம் செல்லமே, இன்றோடு உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் அனைத்தும் முடிந்து வரும் வாழ்க்கை நாளைய பொழுது மங்களகரமாக அமையும். உனக்கு நல்லது மட்டுமே வந்து சேரும். இதற்கெல்லாம் அனுகூலமாக இன்று இரவு உன் வாழ்வில் அதிசயம் நிகழ்த்த ஒளியாய் உன் சாயப்பா வருவேன். இதை கேட்டு மகிழ்ச்சியுடன் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. உனக்காக உன் சாயப்பா உன் வீடு தேடி வருகிறேன். இதோ உன் தேவைகளை பூர்த்தி செய்ய உன் சாயப்பா வந்துவிட்டேன். உன் வீட்டிற்குள்ளேயே வந்துவிட்டேன். ஆம் செல்லமே, உன் வேலைகளை எல்லாம் முடித்து தர வந்துவிட்டேன். நீ நன்றாக நலமுடன் இருப்பாய். நீ என் மீது முழு பக்தி பாசம் வைத்திருக்கிறாய் அல்லவா? அப்படிப்பட்ட உன்னை ஒருபோதும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன். என்னை நம்பு. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை நீ பாசத்திற்காக ஏங்கி கண் கலங்கி நிற்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
நீ என்னதுதான் நல்லது செய்தாலும் சிலர் தவறாக நினைக்கிறார்கள் என்று குழப்பத்தில் இருக்கிறாய். இதுதான் இந்த உலகம். நீ நல்லது செய்ய செய்ய உன்னை சுற்றி இருப்பவர்கள் அதில் ஏதேனும் சிறு குறைகளை கண்டறிந்து அதையே சுற்றி சுற்றி காண்பித்து கொண்டிருப்பார்கள். இதற்கெல்லாம் கவலைப்படாதே. ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் உன் பாதையில் இருந்து நீ வழி தவறி சென்று விடாதே. நீ நிதானத்தோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. பணம்தான் பெரிது என்று உன்னை கீழே தள்ளிவிட்டு செல்பவர்களுக்கு பாசம்தான் பெரிது என்று புரிய வைத்து உன்னிடம் நிச்சயமாக வர வைப்பேன். கவலைப்படாதே. உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்து விட்டது. நல்ல நேரம் வந்ததால் தான் நீ என்னை நினைத்த பொழுதில் நீ கேட்ட வரமெல்லாம் தர நான் ஷீரடியிலிருந்து உன் வீட்டிற்கே வந்துள்ளேன். ஆகவே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் என் செல்ல பிள்ளையான நீ உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு. அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெறச் செய்யும். ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு வெற்றி பெற மிகவும் இலகுவாக அமைந்துவிடும். ஆகவே நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை உனக்கான வாழ்க்கையில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகத்தான் இருக்கும். நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய தானம் நிதானம்தான். ஆகவே வாழ்க்கையில் சிலரை மறந்துவிடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை கடந்து விடு, சிலரை வெறுத்து விடு. எவரையும் தூக்கி சுமக்காதே. பிறகு உன் வாழ்க்கையே சுமையாகிவிடும் என்பதை மறந்து விடாதே. சில நேரங்களில் என் செல்லப்பிள்ளை நீ மன அழுத்தத்தோடு எதையும் சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். அப்படி சிந்திக்காதே. ஒருபோதும் அது வெற்றியை தராது. அதே நேரத்தில் புன்னகையோடு ஒவ்வொரு செயலையும் சிந்தித்துப்பார். உனக்கான மன தெளிவு பிறக்கும், நல்லதொரு அறிவு பிறக்கும், வெற்றியும் கிடைக்கும். ஆகவே நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும். ஆம் செல்லமே, வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பது போல தன்னம்பிக்கை இருந்தால் உனக்கான துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும். ஆம், உனக்கான நல்லதொரு பொழுது, நாளைய பொழுது எல்லாம் நல்லதாகத்தான் அமைவதற்காகத்தான் இந்த சாயப்பா உனக்காக நல்லதொரு விஷயத்தை சொல்வதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன். ஆம், நல்லதொரு அற்புதம் நடக்கப் போகிறது என் செல்லமே. நிச்சயமாக சந்தோஷமாக இதை கேட்டுவிட்டு தூங்கு. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.